Welcome back to our channel Penny Unnod. I am very happy to present this video because இது முருகனை பத்தின இரண்டாவது பதிவு நம்மளுடைய சேனல்ல. சேவல்கொடி பறக்குதடா சேத்து ஈடி இடிக்குதடா வேலும்படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க நோக்க தாக்குமடா பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். எஸ், நாள் சரியில்லை அப்படின்னாலும் கோள்கள் சரியில்லை அப்படின்னாலும் நம்ம கர்ம வினைகள் சரியில்லை அப்படின்னாலும் இப்படி எது சரியில்லை அப்படின்னாலும் முருகனோட துணை கொண்டு அது எல்லாத்திலேருந்தும் மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த பாடல் இல்லைங்களா. இப்போ நம்ம கார்த்திகை வரும், ஆடி மாத கார்த்திகை தை மாத கார்த்திகை வந்து ரொம்பவே விசேஷமானது. இன்னைக்கு நம்மளுடைய கார்த்திகை ஆடி மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை இன்று மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 2:41 சரியா ஆரம்பிக்குது. நாளை மதியம் 1:40 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா. இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கார்த்திகை இரண்டுமே சேர்ந்து வர்றதுனால நாளைக்கு காலையில முருகனுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்துல இந்த 12 ராசிக்காரர்களும் எந்த ஒரு பொருட்களை கொடுக்கறது மூலியமா அவங்களுடைய தீராத கடன்கள் தீரும். எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன பொருளை கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வகையில முதலாவது ராசியான மேஷ ராசிக்காரங்க என்ன பொருளை அபிஷேகத்துக்கு முருகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தலாம். திருமஞ்சனம் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகள்ல போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த பொருளை வாங்கி கொண்டு போய் குருக்கள்கிட்ட கொடுத்து அபிஷேகத்தோடு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை அபிஷேக பொருளோட சேர்த்துப்பாங்க. இதை நீங்க கொடுக்கறது மூலியமா உங்களுடைய நெடுநாள் கடன் பிரச்சனைகள் விரைவிலேயே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க என்ன பொருளை அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு அப்படின்னா பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தத்துல தேனும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி கலந்துங்க. எந்த ரிஷபராசிக்காரங்க பேர்ல கடன் இருக்குதோ அவங்க கையால தயாரிச்சு முருகனுக்கு அபிஷேகமா கொடுக்கும் பொழுது கடன் விரைவில் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்காரர்கள் பசும்பால் கொடுக்கறது மூலியமா அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால பசும்பால் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல பசும்பால் மட்டுமே கொடுங்க. பாக்கெட் பாலை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி. கடகராசிக்காரங்க என்ன பொருளை அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுந்தயிர். பசுந்தயிர் அப்படின்னா பசும்பாலை முத நாளே வாங்கி எந்த கடகராசிக்காரங்க பேர்ல கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்க கையால உரைக்கு ஊத்திட்டு அந்த தயிரை கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது மூலியமா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா சிம்மம். சிம்ம ராசிக்காரங்க கார்த்திகை தினத்தன்று 3 எலுமிச்சை பழம் வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுடைய பாதத்துல வச்சு அபிஷேகம் முடியட்டும், அர்ச்சனை எல்லாமே நடக்கட்டும், அவருடைய பாதத்துல வச்சிருந்து அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து அது 3 பழத்தையும் நம்ம உட்கொள்றது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அப்படிங்கிறவங்க 11, 21 அப்படின்ற எண்ணிக்கையில எலுமிச்சை பழம் மாலையா கோர்த்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது மூலியமாவும் இந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த வகையில ராசி கட்டத்துடைய 6வது ராசியான கன்னி ராசிக்காரங்க என்ன பொருளை கொடுக்கலாம் அப்படின்னா இளநீர். எந்த கன்னி ராசிக்காரங்கள் கடன் பெற்றிருக்காங்களோ அவங்க கையாலேயே இளநீர் வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கொடுப்பது மூலியமா கடன் பிரச்சனைகள் முற்றிலுமா நீங்க பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா பன்னீர். நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா தூய்மையான பன்னீர் கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டு போய் கார்த்திகை அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கொடுத்துருங்க. அதன் மூலியமா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீராத கடன் இது எல்லாத்துல இருந்தும் நீங்க வெளில வரலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சக ராசி பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலை கொடுக்கணும் அப்படின்றதுல நாங்கள் கவனமாக இருக்கிறோம். ப்ளீஸ் நீங்களும் எங்களை மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க விருச்சக ராசிக்காரங்க என்ன பொருளை கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். விருச்சக ராசிக்காரங்க அவங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரத்துக்கு சந்தனம் அபிஷேகத்துக்கும் கொடுக்கலாம், அலங்காரத்துக்கும் கொடுக்கலாம். இது இரண்டுக்குமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சந்தன காப்பு அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அந்த அலங்காரத்துக்கு கொடுக்கறது மூலியமா உங்க கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வரலாம். அபிஷேகத்துக்கு கொடுக்கறது மூலியமாவும் நீங்க அந்த கடன் பிரச்சனையில இருந்து முற்றிலுமா மீண்டு வரலாம்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க பசுஞ்சான விபூதியை அபிஷேக பொருளாவோ அலங்கார பொருளாவோ வாங்கி கொடுப்பதன் மூலியமா அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல போய் கேட்டு பசுஞ்சான விபூதி இருக்கான்னு பார்த்து வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பான விஷயமா சொல்லப்படுது.
அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரங்க சுத்தமான மஞ்சள் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது மூலியமா அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலுமா அகலும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா கும்பராசிக்காரங்க சிவப்பு நிற குங்குமத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும். குங்குமம் நம்ம போய் கேட்டவுடனே ஒரு அரக்கு கலர்ல ஒரு குங்குமத்தை கொடுப்பாங்க, அது கிடையாது. இளஞ்சிவப்பா ஒரு குங்குமம் இருக்கும், அதை வாங்கி நீங்க அபிஷேகத்துக்கு கொடுக்கறது மூலியமா கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா இருக்கக்கூடிய ராசியான மீன ராசிக்காரர்கள் என்ன பொருளை கொடுக்கணும் அப்படின்னா கரும்பு சாறை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். இது ஆடி மாசத்துல வரக்கூடிய கார்த்திகையில மட்டும்தான் கொடுக்கணும்னா அப்படி கிடையாது. மாதம் வரக்கூடிய கார்த்திகையில கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய நிதி நெருக்கடிகள் முற்றிலுமா அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 12 ராசிக்காரர்களும் அவங்களுக்கு சொன்ன பொருட்களை அபிஷேகத்துக்கு கொடுத்துவாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமா முருகப்பெருமான் காப்பாற்றுவார் அப்படின்னு நானும் நம்புறேன். நீங்களும் நம்பிக்கையோட அதை செய்யுங்க. தேங்க்யூ so much for watching and keep supporting.